ஏன் வந்து சீரியல்ஸ் இப்போ பண்றது இல்ல அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன காரணம்? டான்ஸில் கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுனால I could not commit any serials. I've done some good serials, good movies with good directors. மலையாளத்துலேயும் பண்ணியிருக்கேன். மம்முட்டி சார் கூட, மோகன்லால் சார் கூட எல்லாம் நடிச்சிருக்கேன். இப்போ ஹார்ட் பீட் வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் தான், கொஞ்சம் டைம் தான். பட் ஸ்டில் பீப்புள் வந்து அது எப்படா வரும், அடுத்த சீசன் எப்போ இந்த மாதிரி ஈகராக வெயிட் பண்ணிட்டே இருக்கும். லவ்விங் யூ ஸோ மச் ஃபார் தட் கேரக்டர். டுவர்ட்ஸ் த நெக்ஸ்ட் சீசனில் அது முடிஞ்ச உடனே எனக்கு ஐயோ முடிஞ்சிச்சே அப்படின்னு எனக்கே தோணும். தீபா பாலு பற்றி சொல்லுங்க. வந்து தீபா பாலு, ஐ நோ ஹர் மச் ஏர்லியர். நாங்கள் வந்து ஒரு ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து இந்த ஹார்ட் பீட்டில் வந்து ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல மேம், ஃபுல்லாக வந்து கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுற மாதிரி. நீங்கள் இருக்கிறன்னு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் அங்கே ட்ரெயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஸ்க்ரீன் டைம் இஸ் வெரி லெஸ், பட் we used to have a nice chemistry on frame and still we are in touch. No ego, nothing. அங்கே வந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும். ஈவன் ஓவியான்னு ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன் நான், கோமதி பிரியா. I had seen her during my days in மிஸ்ஸஸ் சின்னத்திரைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணும்போது. அந்த பீரியட்ல இருக்கிற சீரியல்ஸ்க்கும் இப்போ இருக்கிற சீரியல்ஸ்க்கும் நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸாக பார்த்துருப்பீங்கல்ல. ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா, மோர் எம்பசிஸ் இஸ் பீங் கிவன் ஃபார் மேக்கப், காஸ்டியூம்ஸ். ஸ்க்ரீனை விட நேரில் வந்து இன்னும் அழகாக இருக்கீங்க. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க கேர்ள்ஸ். பட் உங்களுக்கு அப்படியே அழகாக ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரியே இருக்கீங்களே. வெரி சிம்பிள் லைஃப் ஸ்டைல். அண்ட் ஒரு 3 liters of water every day I drink. And then ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டேன். Let's go holidays. Travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஸ்க்ரீனை விட நேரில் வந்து இன்னும் அழகாக இருக்கீங்க. ஆக்சுவலி ஸ்க்ரீன்லேயாச்சும் லைட்டாக கொஞ்சம் பிட் ஆஃப் கொஞ்சம் பப்ளியாக இருக்க மாதிரி தெரியும்ல. பட் நேரில் பார்க்குறப்போ யுவர் லைக் இப்போலாம் வந்து நிறைய கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க கேர்ள்ஸ். பட் உங்களுக்கு அப்படியே அழகாக ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரியே இருக்கீங்களே. ஸோ சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஸ்பெஷலி நான் எதுவும் அப்படி பண்ணுறதுக்கு இல்லை, கான்ஷியஸாக வந்து ரொம்ப பண்ணுறது இல்லை. பட் ஐ ஹாவ் அ வெரி சிம்பிள் லைஃப் ஸ்டைல். அண்ட் அதான் ஸ்மால் ஹாப்பினஸ், அதில் வந்து கண்டென்ட்டாக இருப்பேன். மைட் பி பிகாஸ் ஆஃப் தேட் அதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணதுனால. அண்ட் ரெகுலர்லி என்னோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா பரதநாட்டியம் டான்ஸர், ஸோ அது சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது ரிலேட்டடாகவே நம்ம அந்த பேசிக் எக்ஸசைசஸ், அந்த ஸ்ட்ரெங்தனிங் அது இதெல்லாம் சைமல்டேனியஸ்லி போயிட்டுருக்கோம். அண்ட் ஸ்கின் கேர் அப்படின்றதெல்லாம் எதுவும் நான் தனியாக பண்ணுறது கிடையாது. 100% நாங்கள் நம்புற மாதிரி இல்லை மேம். அட்லீஸ்ட் இது வந்து எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நிறைய விமன் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி உங்களை மாதிரி நாங்களும் கொஞ்சம் பலன்னு ஆயிப்போம்ல. இல்லை, ஒன்லி திங் ஐ ஹவ் பீன் டூயிங் ரெகுலர்லி ஃபார் த பாஸ்ட் 23 years ஆல்மோஸ்ட். என்னன்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நிறைய தண்ணி குடிப்பேன். ஓகே. ஸோ அந்த தண்ணி குடிக்கிறது ஐ திங்க் ஒரு 3 liters of water every day I drink. அது வித்தவுட், அது என்னென்னா ஹேபிட் ஆகிடுச்சு, அது பழகி போச்சு. அப்புறம் வந்து நம்ம நிறைய ஸ்வெட் அவுட் பண்ணுறோம் இல்லையா, ஸ்வெட் அவுட் பண்ணும்போதும் அவங்க சொல்லுவாங்க அந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும்னு. ஸோ த டாக்ஸின்ஸ் ஐ திங்க் இட் கெட்ஸ் ரிமூவ் நேச்சுரலி. அது 2 இது. அண்ட் தென் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டேன். தட் மைட் பி த 3rd ரீசன். அது கான்ஷியஸாக கொஞ்சம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு தோணும்போது நான் வந்து அதை எடுத்துக்க மாட்டேன். ஐ ஒன்ட் என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப அம்பிஷியஸாக பண்ணணும், நம்ம ரொம்ப பேக் டு பேக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னெல்லாம் அந்த ஒரு மைண்ட் செட்டே இல்லை. தட் மைட் பி அ டிஸ்அட்வான்டேஜ் ஆல்சோ. பட் அதை தான் சொன்னேன், ஸ்மால் திங்ஸ் கீப்ஸ் மீ ஹாப்பி அண்ட் ஐ எம் கண்டென்ட் அபவுட் ஹவ் ஐ ஆம். ஸோ அதை அவருக்கு இருக்கலாம். எஸ். ஆனால் நீங்கள் வந்து நான் ஆக்சுவலி தான் கேட்கலாம்னு நினச்சேன். இப்போ வந்து சீரியல்ஸில் உங்களை பார்க்க முடியலையே, உங்களோட சீரியல் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், ஏன் வந்து சீரியல்ஸ் இப்போ பண்ணுறது இல்லை அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன காரணம்? சீரியல்ஸ் வந்து பண்ணலை அப்படின்றது இல்லை. ஒரு 1.5 வருஷம் முன்னாடி கிழக்கு வாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜய் டிவி சீரியல் பண்ணியிருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 1 year போயிட்டு இருந்தது. தென் அதுக்கப்புறம் வந்து வெப் சீரீஸில் கமிட் ஆனேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேக் டு பேக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது டான்ஸும் என்னோடய ப்ரையாரிட்டின்றதுனால. அண்ட் டான்ஸில் இப்போ வந்து நான் ஒரு 2 branches வச்சுருக்கேன், டீச்சிங் ஆல்சோ. ஸோ அதுக்கு வந்து இன்னும் டைம் நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு யூனோ நம்ம ப்ரொஃபஷனல் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பரதநாட்டியம் பொறுத்த வரைக்கும் இல்லை எனி கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் எவ்ரி டே அட்லீஸ்ட் 4 hours they practice. Every day. Like how you go to office,
ஒர்க் மாதிரி சொல்றீங்களே மேம்? எஸ், இட்ஸ் அ ஃபுல் டைம் ப்ரொஃபஷன். டான்ஸ் இஸ் அ ஃபுல் டைம் ப்ரொஃபஷன். ஓகே. ஸோ அதுதான் அந்த 4 hours அட்லீஸ்ட் டே டான்ஸ். நான் வந்து 4 hours என்னால் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ ஹாவ் சம் இது என்ன சொல்கிறது, சின்ன வயசுலேயே எனக்கு நீ ப்ராப்ளம் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ இட்ஸ் அவுட் ஆஃப் மை பேஷன் தட் ஐம் கண்டினியூங் டான்ஸிங். ஸோ எனக்கு வந்து இதுதான் முடியும், இதுதான் முடியாது, இது முடியாது அப்படின்ற ஒரு பேட்டர்ன் நான் வந்து ஃபிகர் அவுட் பண்ணியிருக்கேன் கிராஜுவலி ஆல் தீஸ் இயர்ஸ். ஸோ அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸில் ஐ ஹாவ் டு டான்ஸ். அப்போது வந்து நமக்கு டைம்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நிறைய. சீரியல்ஸ் கம்மிட் பண்ணும்போது இட்ஸ் மோஸ்ட்லி நம்ம வந்து 7:30 வீட்டிலேருந்து கிளம்புனா யூ வில் கம் பேக் ஹோம் ஒன்லி பை 11 o'clock நைட். ஸோ இட்ஸ் அ லாங் டியூரேஷன் தட் யூ ஹவ் டு பி. நமக்கு சீன் இருந்தாலும் இல்லைனாலும் சரி, சம் டேஸ் தே வில் கிவ் சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, நம்மளுக்கு ஹாஃப் டே தான் பண்ண முடியுறது, வேறு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னா வென் யூ டெல் த டேட்ஸ் தே மைட் கிவ் சம் அட்ஜஸ்ட்மெண்ட். பட் மோஸ்ட்லி இப்போ இருக்கிற சீரியல்ஸோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஈவன் இஃப் யூர் டூயிங் ஒன் ப்ராஜெக்ட், இட் இஸ் லைக் த என்டையர் மந்த் யூ ஹவ் டு மேக் யுவர் செல்ஃப் ஃப்ரீ. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ண முடியும். அந்த நடுவில் நம்மளோட இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ டான்ஸில் கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுனால ஐ குட் நாட் கமிட் எனி சீரியல்ஸ். அதுதான் மெயின் திங். அண்ட் வெப் சீரீஸில் ஹார்ட் பீட்ஸ் ஹேப்பண்ட். அவங்க வந்து முதலையே சொன்னாங்க இந்த மாதிரி டான்ஸர் கேரக்டர் ஆனால் ஷார்ட் கேரக்டர். ஐ திங்க் 2 days அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கமிட் ஆனதே. ஸோ ஐ வாஸ் லைக், ஐயோ ரொம்ப ஷார்ட் கேரக்டராக இருக்குமே, இல்லை மேம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொடியூசர்லாம் பேசினாங்க. தென் ஐ வாஸ் லைக், ஓகே லெட் மீ கோ அண்ட் டூ இட் ஒன்லி 2 days கமிட்மெண்ட். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ரோல் வேற, டான்ஸரு. ஸோ அது சரௌண்டிங்காக இருக்கும். அந்த கிராஃப் ஆல்சோ தே டோல்ட், இந்த மாதிரி ஒரு பையனோட அம்மா அண்ட் ஷீ இஸ் அ பேஷண்ட். அந்த பையனுக்கும் அம்மாவுக்கும் வந்து அவ்வளோ கெமிஸ்ட்ரி இல்லை. அண்ட் தென் எவென்ச்சுவலி ஷீ டைஸ் அப்படின்றது தெளிவாகவே ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் லைக், ஐயோ ஷார்ட் கேரக்டர் பண்ணணுமா வேண்டாமான்றது. ஃபைனலி தே கன்வின்ஸ் மீ அண்ட் ஐ வெண்ட் ஆன் த செட். ஸோ கபீர் சார் வாஸ் த டைரக்டர் ஃபார் தட் ஃபர்ஸ்ட் சீன் ஆஃப் மைன் அந்த இன்ட்ரொடக்ஷன். ஸோ அதுலேயே அவர் வந்து எனக்கு அந்த கேரக்டரோட பாஸ்ட் பியூட்டிஃபுல்லாக சொல்லி கொடுத்தாரு. ஸோ சம்ஹவ் அந்த ஒரு சீன் டெலிகாஸ்ட் ஆன உடனே ஐ ஸ்டார்ட் கெட்டிங் லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ். பிகாஸ் நான் யூஸ்வலி பண்ண கேரக்டர்ஸ் மாதிரி இல்லை. அது கொஞ்சம் பப்ளி, வெரி லைட் ஹார்ட்டட் லைட் சீன்ஸ், அந்த மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பீங்க அந்த கேரக்டர். எஸ், வெரி வெரி ஜாய்ஃபுல் அபவுட் ஃபியூச்சரை பற்றி ரொம்ப எல்லாம் கவலைப்படாமல் வாட் எவர் ஹேஸ் ஹேப்பன் இன் த பாஸ்ட் லெட் மீ அட்லீஸ்ட் ட்ரை டு யூனோ அந்த பையனோட நான் இன்னும் கொஞ்சம் நாளாவது இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு ஒரு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், வெரி பப்ளி நேச்சர். அண்ட் தென் இம்மிடியட்லி ஐ ஸ்டார்ட் கெட்டிங் லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ். அண்ட் தே ஆல்சோ ஃபெல்ட் லைக், ஓகே இந்த கேரக்டரில் கொஞ்சம் ஸ்கோப் இருக்கு, இது அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் மேம், கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் மேம் அப்படின்னு. ஓகே. அண்ட் ஐ ஆல்சோ பர்சனலி லைக் தட் கேரக்டர். நான் வந்து இனிஷியலி போகும்போது கொஞ்சம் நான் சொன்னேன் இல்லையா, ஐ வாஸ் லைக் எ லிட்டில் டவுட்ஃபுல். சும்மா எதுக்கு நம்ம வந்து கெஸ்ட் ரோல் பண்ணணுமா, நிறைய கெஸ்ட் ரோல் வரும்போது யூ ஃபீல் லைக் எண்ட் ஆஃப் த டே அங்கே போய் நின்று ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஈவன் சம் ஆஃப் த மூவிஸ் இப்போ நீங்கள் சொல்லும்போது நாட் ஜஸ்ட் சீரியல்ஸ், ஐவ் டன் மூவிஸ் ஆல்சோ. பட் அந்த கேரக்டர்ஸ் இட் வில் பி லைக் பேக்ரவுண்டில் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, அந்த மாதிரி வரும் ஆஃப்டர் தி எடிட் சம்டைம்ஸ். அண்ட் நம்ம போய் எதுக்கு பண்ணோம் அப்படின்னு தோணும். ஸோ ஆஃப்டர் அ பாயிண்ட் யூனோ I've done some good serials, good movies with good directors. மலையாளத்துலேயும் பண்ணியிருக்கேன், மம்முட்டி சார் கூட, மோகன்லால் சார் கூட எல்லாம் நடிச்சிருக்கேன். பட் தென் மை ஃபோக்கஸ் parallelly shifted to family, then dance. அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணும்போது ஐ வாஸ் நாட் கெட்டிங் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ மூவிஸில் வந்து அந்த மாதிரி ஷார்ட் கேரக்டர்ஸ், கெஸ்ட் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே ஐ ஸ்டார்டட் ரெஃப்யூசிங் இட். பிகாஸ் நம்மளுக்கு தெரியும்ல, கொஞ்சம் ஒரு 2-3 வாட்டி அடிபட்டாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுங்கன்னு எனக்கு தெரியும், அதனால நான் வரல. ஸோ மேம் இந்த மாதிரி கேரக்டர் சூப்பராக இருக்கும், ஆனால் 2 days ஒர்க்கு அப்படின்னு. ஆஹா, ஓகே கம் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிஞ்சிடும் அது. இன்ஸ்பைட் ஆஃப் தேட் சம் அதர் ப்ராஜெக்ட்ஸ் ஐ ஹவ் டன். அதுவும் வந்து சீன்ஸ் நிறைய இருக்கும், பட் ஃபைனலி எடிட் வரும்போது இட் ஒன்ட் பி எனிதிங். ஸோ அந்த ஒரு கான்டெம்ப்ளேஷன் எல்லாம் இருந்தது ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட்ஸ் கமிட் பண்ணும்போது. பட் பிகாஸ் ஐ ஸ்டார்டட் லைக்கிங் த கேரக்டர், ஐ டென்ட் மைண்ட் இட் பீயிங் வெரி ஷார்ட். அண்ட் தெர் வாஸ் so much of response, so much of love from the people. And that's what அது டுவர்ட்ஸ் த நெக்ஸ்ட் சீசனில் அது முடிஞ்ச உடனே எனக்கு ஐயோ முடிஞ்சிச்சே அப்படின்னு எனக்கே தோணும். சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து போகிறோம்ப்பா விட்டமோ முடிச்சுடுங்க சாமி
அது என்ன ப்ராஜெக்ட்ல அப்படி தோணுச்சுன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். தொழில் ரகசியம் சொல்லக்கூடாது அந்த மாதிரி சொல்றீங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே. ஆக்சுவலி இப்போ ஹார்ட் பீட் வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் தான், கொஞ்சம் டைம் தான். பட் ஸ்டில் பீப்புள் வந்து அது எப்படா வரும், அடுத்த சீசன் எப்போ வரும், இந்த மாதிரி ஈகரா வெயிட் பண்ணிட்டே இருக்கும். சரி, அதுல ஒரு பார்ட்டா இருக்கீங்க. அண்ட் நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 years ஆஃப் ஜர்னி உங்களுது. 97ல யூ ஹேட் ஸ்டார்டட். You have done your homework. அப்படின்றப்போ ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ரெகக்னேஷன் இருக்கும்ல, ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு டக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சதுல, ஸோ அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம் பார்க்கறதுக்கு? See, it's always enjoyable. நம்ம வந்து ஒரு கேரக்டர் பண்ணி அது வந்து மக்களுக்கு போய் சேர்றது தானே அதோட சக்ஸஸ்ன்றது. அண்ட் தென் பீப்புள் ஸ்டார்ட்ஸ் லவ்விங் யூ ஸோ மச் ஃபார் தட் கேரக்டர். ஸோ அதுதான் அல்டிமேட். அண்ட் இனிஷியலி நாள் ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடாக இருக்கும். யூல் ஃபீல் லைக் நம்ம கேரக்டரே இல்லையே, நம்ம வந்து கேரக்டர் நினச்சிட்டு இனிஷியலி ஐ யூஸ் டு டூ. நான் வந்து மலையாளத்தில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேரக்டரோட அப்பா அம்மா இறந்துடுவாங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வீக், தட் இஸ் 5th episode ஆர் சம்திங், அந்த கேரக்டர் வந்து ஆர்ஃபன் ஆகிடுவாங்க. முடிச்சுட்டு தென் அந்த கேர்ளோட ஜேர்னி அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அது வில் பி அவங்களோட ஹெல்ப் பண்ணுறவங்க நிறைய பேர், தென் அவங்களுக்கு எனிமியாக இருக்கிறவங்க நிறைய பேர், அந்த மாதிரி சம் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஸோ அந்த சீரியலில் வந்து ஐ திங்க் ஒரு 300 episodes போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பீரியடில் அந்த கேரக்டரோட ட்ராவல் ஆகிட்டு என்னோட அம்மா கூட எல்லாம் நான் ட்ராவல் பண்ணும்போது, ஐயோ இந்த பொண்ணோட அம்மா அப்பாலாம் இருந்து போட்டாங்களேன்னு சொல்லிட்டு வந்து கெட்டு பிடிச்சி ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ யூ வில் பி ஸோ எம்பாரஸ்ட். அந்த மாதிரி சூர்யா டிவியில் பண்ணியிருந்தேன் வாவான்ற ஒரு கேரக்டர். ஸோ இப்போவும் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் ஸ்டில் பீப்புள் கம்ஸ் இன் த டிஎம்ஸ், இன்ஸ்டாகிராமில் எல்லாம் மெசேஜ் பண்ணி அந்த கேரக்டரை பற்றி பேசுவாங்க. ஓகே. அது என்ன இயர் மேம் நீங்க பண்ணது? 1999 2000 இருக்கும். பா, ஐ திங்க் 26 years இன்னும் ரெகக்னைஸ் பண்றாங்களா அந்த அண்ட் தென் அதே மாதிரி தான் இப்போ தெய்வ மகள் பண்ணும்போது டிவியில் திலகாவதி திலகா. ஸோ திலகா பிகேம் மை பிராண்ட். எஸ். ஏன்னா அப்ப வந்து பாக்குறப்போ அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணிருந்தீங்க, நிறைய படங்கள் பண்ணிருந்தீங்க, தமிழ்லயும் பண்ணீங்க, மலையாளம்லயும் பண்ணீங்க. பட் வந்து தெய்வ மகளோட ரீச் வந்து ஐ திங்க் பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றது, டெலிவிஷனோட ரீச் எப்படி இருக்கு அப்படின்றது இப்போ இல்லை. ஐ திங்க் இன்னைக்கு மார்னிங் வந்திருக்கு த ஃபுல் லிஸ்ட் ஆஃப் அவார்ட்ஸ் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்டோட டெலிவிஷன் அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுல நிறைய தெய்வமகளோட ஆர்டிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் சச் அ ப்ராஜெக்ட். இப்போவும் வந்து அது ரீடெலிகாஸ்ட் ஆன பிறகும் நிறைய மக்கள் வந்து திருப்பியும் பார்த்துருக்காங்க. ஓகே. ஸோ அண்ட் ஸோ அது ஒரு ஃபேமிலின்னு நினைச்சாங்க நிறைய பேர். வந்து ஏன் அண்ணியார் வரலையா, ஏன் உங்கள் வீட்டுக்காரர் வரலையா, ஓகே, ஏன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, சுடிதார்லாம் போட்டு, இல்லைன்னா சம்டைம்ஸ் யூ வேர் மாடர்ன் க்ளோத்ஸ் அண்ட் கோ அவுட், திலக மாதிரியே இல்லையே, நேரில் வேறு மாதிரி இருக்கீங்களே, அப்போ அந்த மாதிரியே இருக்கு. ஸோ பீப்புள் வில் ஸ்டார்ட் திங்கிங் அந்த மஞ்சள் கயிறு, அந்த பொட்டு, தென் ரொம்ப பவ்யமாக நம்ம ரியல் லைஃப் இப்படி தான் அப்படி நினச்சிப்பாங்க. See, every character will have a bit of our individuality in it, but we are not that, right? And சிந்து ஷியாம்னு பேரே தெரியாது நிறைய பேருக்கு, திலகா தான் தெரியும். ஸோ அதான் ஈச் ப்ராஜெக்ட் யூஸ் சம்திங் லைக் தட். அந்த மாதிரி பகல் நிலவு இன் விஜய் டிவி, ரேவதி, தட் வாஸ் ஆல்சோ வெரி ஒரு மாதிரி ஒரு டீப் கேரக்டர். அது ஐ யூஸ் டு லைக் தட் இண்டிவிஜுவாலிட்டி. அது ஒரு சிங்கிள் மாம், அதோட ஒரு இண்டிபெண்டன்ஸ், அந்த ஒரு ஃப்ரீடம் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தட் ஆல்சோ யூஸ் டு கிவ் லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ். நிறைய லேடிஸ் வந்து எங்களுக்கு பிடிக்குது அது, அந்த இண்டிபெண்ட் நேச்சர் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் தட் லேடி, தட் கேரக்டர். So it's always special to be identified with the character. எஸ். இப்போ வந்து ஹார்ட் பீட் வந்து பயங்கர ரெகக்னைஸ் ஆகி சூப்பராக டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. எங்க எல்லாருக்கும் வந்து ஹார்ட் பீட் ஃபேன்ஸா எப்போ சீசன் 3 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒன்று இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் ஆல்ரெடி அனௌன்ஸ்டு நினைக்கிறேன். ஷூட் இன்னும் ஆரம்பிக்கலன்னு எனக்கு தெரியும். ஷூட் இஸ் yet to start. அவ்வளோதான் எனக்கும் தெரியும். ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அப்படி ஜாலியாக இப்போ ஹார்ட் பீட் ஃபேன்ஸ்லாம் லைட்டாக ஏதாச்சும், ஏன்னா நீங்கள் அதில் பார்ட் ஆஃப் ஹார்ட் பீட்டாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல, அதனால கேட்குறோம். இல்லை, தேர் yet to start the shoot தெரியும், பட் இட்ஸ் 100% ஹேப்பனிங், அதுவும் தெரியும். சீசன் 3. அண்ட் வந்து அந்த ஹார்ட் பீட்டில் வந்து ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல மேம், ஃபுல்லாக வந்து கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுற மாதிரி. நீங்கள் இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் அங்கே ட்ரெயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. இல்லை, ஐ டிடன்ட் ட்ரெயின். தெர் வாஸ் அ கொரியோகிராஃபர், ரகு மாஸ்டர் இருந்தார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக, அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவர் பண்ணியிருந்தார். அண்ட் காளி வீரபத்ரன் சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் வாஸ் த
அண்ட் an excellent team who worked for the entire camera DOP எல்லாம் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி ஒரு 2 days ரிஹர்சல் போய் அந்த மாதிரியெல்லாம் நம்ம சீரியல்ஸில் யூஸ்வலி வி டோன்ட் ஒர்க் பட் தே கேவ் த டைம் அந்த ரிஹர்சல்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கு வந்து ஈவன் அந்த நான் இப்படி பார்க்குற ஒரு ஷார்ட் இருக்கும் அதில் தட் இஸ் ஆல் த கேர்ள்ஸ் வில் கம் அண்ட் ஹக் மீ ஸோ ஐ எம் ஆல்மோஸ்ட் சேயிங் பை டு எவ்ரிபடி ஸோ அப்போ கூட தட் கேரக்டர் வில் பி ஸ்டில் ஹேவிங் தட் ஸ்மைல் ஆன் ஹர் ஃபேஸ் தட் ஐ ஹவ் லிவ் மை லைஃப் வாட் ஐ வாண்டட் ஸோ ஈவன் அந்த கடைசி மொமெண்ட் கூட ஆஸ் அ டான்ஸர் சலங்கிலேயே இறந்து போகிறது அப்படின்றது இட்ஸ் அன் அல்டிமேட் திங் ஃபார் அ பர்ஃபார்மர் ஸோ தட் ஹேப்பன்ஸ் லைக் உங்களுக்கு எவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு அந்த சீன் பண்ணுறப்போ? ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச 2 விஷயத்தையுமே வந்து ஒரே டைம் பண்ணுறீங்க, அது ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ரொம்ப எமோட்டாக இருக்கு. அண்ட் வந்து அது எண்ட் ஆஃப் யுவர் கேரக்டர்னு ஒன்று. கரெக்ட் ஆக்சுவலி இட் brought tears into my eyes at that time to watch that. ரொம்ப அதான் ஐ ஆல்சோ மிஸ் தட் கேரக்டர் பீயிங் தட் கேரக்டர். அந்த பையனோட கெமிஸ்ட்ரி குணா சர்வா பண்ணியிருக்க அந்த கேரக்டர் நாங்கள் வந்து ரொம்ப பேசினதெல்லாம் கிடையாது பிகாஸ் எங்களோட ஸ்க்ரீன் டைம் இஸ் வெரி லெஸ். But we used to have a nice chemistry on frame and still we are in touch. So, அதான் அந்த ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து it will be there throughout your life. Jennifer is definitely that character for me. அங்க நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா, உங்களுக்கு வந்து பர்టిక్యులரா இவங்க வந்து சூப்பரா ஆடினாங்க அப்படின்னா நீங்க யாரை சொல்வீங்க? Anumol was there. She is also a dancer. Anumol வந்து she is a trained Mohiniyattam dancer from Kerala. And she is very down to earth. So, அவங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர் ரதி. ஸோ ஐ ஹாவ் அட்மயர்ட் ஹர் இன் தோஸ் சீன்ஸ். அண்ட் தென் லேட்டர் அந்த திஸ் லவ்வர் வில் கம் பேக்ங்கும் போதெல்லாம் அவங்களோட அந்த இன்டிமேட் அந்த கண்ணிலேயே இருக்கிற இமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். ஈவன் ஆஃப்டர் மை பாசிங் அவே ஃப்ரம் த சீசன். ஸோ அண்ட் அந்த என்டையர் டீம் அதுதான் ஒரு இப்போ நான் வந்து சீனியர் ஆக்டர் ஆர் நான் வந்து லீட் கேரக்டர் அப்படியெல்லாம் இல்லை அங்கே. ஈவன் அனுமோல் யூஸ் டு கம் ஃபார் த ரிஹர்சல்ஸ் அண்ட் ஷி வாஸ் பார்ட் ஆஃப் த டீம். ஸோ ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நோ ஈகோ நத்திங். அங்கே வந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் ஹார்ட் பீட்ஸில். தீபக் சுந்தர்ராஜன் அண்ட் டைரக்டர் and தீபா பாலு பத்தி சொல்லுங்க. வந்து அவங்க எப்படி டான்ஸ் ஆடுனாங்க? தீபா பாலு ஐ நோ ஹர் மச் ஏர்லியர். நாங்க வந்து ஒரு ஆட் பண்ணிருக்கோம் ரொம்ப முன்னாடி. ஐ திங்க் ஜெயச்சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் ஆர் சம்திங். அப்போ அதில் வந்து நான் அம்மா பொண்ணு மாதிரி. ஸோ ஐ டென்ட் ஆக்சுவலி ரியலைஸ் வென் ஐ மெட் ஹர் இன் ஹார்ட் பீட்ஸ். தென் ஐ வாஸ் லைக் ஷீ கேம் அண்ட் ஸ்போக். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா மேம் இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம்? ஓ மை காட், ஐ வாஸ் லைக் எங்கே பார்த்துருக்கோம் உங்களை இந்த நிறைய பேரை நம்ம வந்து மீட் பண்ணிகிட்டே இருப்போம்ல சார். அந்த மாதிரி தட் க்ரோத் இஸ் ஆல்சோ அப்சல்யூட்லி யூனோ அமேசிங் டு சி. அவங்க வந்து அவ்வளோ பேஷனேட்டாக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ரிசல்ட் நம்ம வந்து கண்ணிலே பார்க்குறோம்ல. ஈவன் ஓவியான்னு ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன் நான், கௌமதி பிரியா. I had seen her during my days in Mrs. Chinnatharaiன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணும்போது she had come from Madurai. And if I remember it right, அவங்கள வந்து நாங்கள் மேக் ஓவர் பண்ணினோம் ஒரு ரவுண்டில். So she participated as I didn't do the makeover, I think another artist. So நாங்கள் வந்து 8 பேர் இருந்தோம்னு நினைக்கிறேன் as contestants and she came for 1 episode. ஸோ ஷீ டோல்ட் ஆன் த ஸ்டேஜ், அவங்க வந்து எனக்கு வந்து ஆக்டிங்கில் அவ்வளோ ஆர்வம் இருக்குது, நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன், நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் சாதிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஷீ இஸ் அ சக்ஸஸ் நவ். ஸோ இட்ஸ் அமேசிங் டு see these girls. எஸ், இப்போ அவங்க நான் பண்ணுற சிறகடி காசை வந்து மேக்ஸிமம் நம்பர் 1 or 2 இந்த மாதிரி ஒரு டிஆர்பிலே தான் நிறைய சக்ஸஸ்ஃபுல் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ரியலி யூ see the girls growing with their hard work. ஸோ அதான் நிறைய பேர் ஆக்டிங் வந்து எப்படி நான் சீரியஸாக எடுத்துக்கிறது அப்படின்றதெல்லாம் பண்ணும்போது they are all examples. If you put your heart and mind into your work, then that result is definitely going to happen. உங்கள எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? ஏன்னா அந்த டைம்ல சீரியல்ஸ்லாம் இருந்துச்சுல, அது வந்து நம்ம வீட்டில் ஒருத்தவங்களா அது ரொம்ப போய் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடும். அண்ட் அதோட ஸ்டோரியும் பயங்கர இம்பாக்டாக இருக்கும். ஒரு ஸ்டோரிக்கும் ஒரு இது. இப்போ வந்து எப்படின்னா ஆர்டிஸ்ட்டை கேட்டாலே எங்க அடுத்த வீக் என்ன ஸ்டோரின்னு எனக்கு தெரியாது. அது பட் அது அப்பவும் அப்படித்தான் லைக் என்ன சொல்வது, டிபெண்டிங் ஆன் நெக்ஸ்ட் மந்த்ஸ் என்ன சொல்ல அவங்களோட டிஸ்கஷன் அது மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு தான்
அந்த ஸ்டோரியோட அவுட்கம் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் அவங்க ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஐ திங்க் மோர் இட்ஸ் டிபெண்டிங் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்த டிஆர்பி இஸ் லைக் த ப்ரைம் திங். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே வருது. அது எவ்வளோ பாப்புலராக இருக்கிற ஆக்டராக இருந்தாலும் சரி, ஹவு யூ கனெக்ட் வித் தி ஆடியன்ஸ்ன்றதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்லி தே அரைவ் எ ஃபிகர். அது வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கும் அதோட இம்பேக்ட் அவ்வளோ தெரியல அப்போல்லாம். ஐ வாஸ் நெவர் பாதர்ட் அபவுட் தட். அந்த தெய்வ மகள் முடிகிற பீரியட்ல தான் அந்த டிஆர்பியோட ஒரு டாக்லாம் அதிகமா வருது. Then there was an intense, everybody discussing about TRP, everybody trying to push themselves in the social media. So I think it became more competitive அந்த பீரியடுக்கு அப்புறம். And nowadays all the kids who are coming, they are very sharp. They all know these tricks. என்ன பண்ணா ரீச் ஆகும் அப்படின்றது. Yes. So அதுவும் நான் பார்த்துட்டு இருக்கேன். Doing LBW ன்னு சொல்லிட்டு ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஒரு சீரிஸ். So that's also a very nice character. So I'm watching all the changes. உங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? ஏன்னா நீங்க அந்த பீரியட்ல இருக்கிற சீரியல்ஸ்க்கும் இப்ப இருக்கிற சீரியல்ஸ்க்கும் நீங்க ஒரு டிஃபரன்ஸா பார்த்திருப்பீங்கல்ல. நாங்க அந்த காலத்துல இப்படி இருக்கும், இந்த காலத்துல இது இவ்ளோ சேஞ்ச் ஆயிருக்கான்னு நீங்க பார்க்குற டிஃபரன்ஸ்ல என்ன சொல்வீங்க? ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா, மோர் எம்பசிஸ் இஸ் பீங் கிவன் ஃபார் மேக்கப், காஸ்டியூம்ஸ், ஹேர் டூ எல்லாம் இப்போ இருக்கிற ப்ராஜெக்ட்ஸில். அப்போ வந்து இட் வாஸ் மோர் நேச்சுரல்னு தோணியிருக்கு எனக்கு. இன் பழைய சீரியல்ஸ் இப்போ நிறைய யூடியூப்ல எல்லாம் அவங்க ரீடெலிகாஸ்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ கேரக்டரோட அந்த இன்டென்சிட்டி வாஸ் மோர் அப்படின்னு எனக்கு தோணுது. they can connect with people. நம்ம பக்கத்து வீட்ல இருக்க ஒருத்தர் ஐ டோன்ட் நோ. பட் நான் திடீர்னு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான். ஐ டோன்ட் கண்டினியூஸ்லி சிட் அண்ட் வாட்ச் அன் என்டையர் சீரீஸ். அந்த ஹேபிட் இல்லை. ஸோ அப்பப்போ பார்க்கும்போது ஐம் ஃபீலிங் ஐம் நாட் ஏபிள் டு கனெக்ட் அப்படின்னு தோணுது. மைட் பி நம்ம ரெகுலர்லி உட்காந்து எவ்ரி டே யூ வாட்ச் இல்லையா. இப்போ வந்து இஃப் இட்ஸ் ஆல் தேர் இன் த ஃபோன். ஸோ நம்ம கன்வீனியன்ஸில் நம்ம பார்க்க முடியுது. அண்ட் ஸோ மெனி சேனல்ஸ், ஸோ மெனி ப்ராஜெக்ட்ஸ். எது பார்க்குறதுன்னு நமக்கே தெரியாத போது எல்லாட்டையும் முன்னாடி ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ் பார்ப்போம். ஸோ அது வந்து அந்த 9:30னா 9:30 கண்டினியூஸாக வில் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ எனி டைம் வி கேன் வாட்ச் எனிதிங். எஸ் we can check. ஆமா, எல்லாத்துக்கும் ஆப் ஆயிடுச்சு. ரீல்ஸ் மாதிரியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்டாக பார்த்துட்டா கூட யூ ஜஸ்ட் கெட் தி ஜிஸ்ட் ஆஃப் த ஹோல் திங். ஸோ அது வந்து நம்ம அந்த கேரக்டரோட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுற அந்த ஜேர்னி ஹேஸ் பிகம் வெரி சூப்பர்ஃபிஷியல் நினைக்கிறேன். Let's go holidays. Travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.